தஞ்சாவூர் மாவட்டத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்குனே உள்ள ஒரே கோவில் இதுதாங்க. ஆனால் இது 3 கோவிலுக்கு சமமான கோவில். 3 கோவில்லையும் ஒவ்வொரு ரூபத்தில் ஒரே ஈசன் இருப்பார். அதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. ஈசன் சொல்லிட்டேன், ஆனால் இங்கே பெருமாள் தான் இருப்பார். இந்த கோவில் என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி நாராயண சுவாமி கோவில், அதாவது பெருமாள் கோவில் தான் இந்த கோவில். ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு கோவிலும் 3 இடத்துல இருக்கும். இது எல்லாமே சேர்த்து ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா தெரில. இந்த கோவிலை பற்றி நிறைய புராண கதைகள்லாம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கும் இந்த கோவில் பற்றி எந்த விவரமும் தெரிஞ்சதே இல்லை. இந்த கோவில் நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகும்போது கரந்தைக்கு அப்புறமே இருக்கும். அதுதான் இந்த கோவில். ஆதி நாராயண கோவில் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முக்கியமான கோவிலாக சொல்கிறாங்க. எப்போ போனாலும் இந்த கோயில் மூடி தாங்க இருக்கும். ஆனால் உள்ளார நீங்கள் ஓட்ட வழியால் சாமியை பார்க்கலாம். ஆனால் இன்னொரு கோவில் சொன்னால அது இந்த கோவிலோட தொடர்புடைய கோவில். அந்த கோவிலுமே இங்கே வந்துட்டு வழி கேட்டால் சொல்லுவாங்க, இன்னொரு கோவில் எங்கே இருக்குது இதை மாதிரி அப்படின்னு கேட்டால் அந்த கோவிலில் திறந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மணிகூண்டு கோவில் பூட்டியிருக்கும். இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோவில் முழுக்க முழுக்க சோழர்களால் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் முழுக்க முழுக்க கருங்கல்லாலையும் கட்டப்பட்டது. இன்னொரு கோவில் பாதி கருங்கல் பாதி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. ஆனால் இந்த மணிக்கூண்டு கோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றும் இல்லை. அதனால முக்கியமான கோவிலாக இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. உள்ளார பெருமாள் ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் பக்கத்தில் அம்பாள்களோடையும் காட்சியளிப்பார். எல்லா பெருமாள் கோவில் மாதிரி தான் இந்த கோவில் வந்துச்சு. ஆனால் இங்கே ஆண்டாளுக்குன்னு தனியாக சன்னதிலாம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா உள்ளார மூடி இருந்துச்சு. எப்போ போனாலும் மூடி தான் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது கூட தொடர்புடைய இன்னொரு கோவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா பெருமாள் கோவில் மாதிரியும் இருந்துச்சு. ஆண்டாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேசிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக சன்னதியும் இருந்துச்சு. இதை மாதிரி இன்னொரு பழமையான கோவிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.